மூச்சு கொடுத்து உயிரை கொடுத்து அடிக்கிற மழை கிடையாது, அடிக்கிற வெயில்ல நான் வந்து போராட்டம் பண்றேன், அதுவும் எங்களுடைய பார்ட்டிஸ் எல்லாரும் பண்ணுவோம், எங்க ஆளுங்க எல்லாம் வந்து வெறித்தனமா பண்ணுவோம், அந்த போராட்டம் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து மும்மொழி கொள்கை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கழகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்கோ எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றதெல்லாம் சரிதான், இப்படி பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 24 hours பயங்கர ட்ரெண்டிங்கா போற விஷயமும் இதுதான். சோ அங்க ஒரு போராட்டம் நடக்கும் போது வலையில வந்துட்டு ஒரு கழக கவுன்சிலர் கேள்ற அந்த விஷயம் இந்த ஒரு வீடியோ தான் செம வைரல். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறமா பேசுவோம். பாத்தீங்களா, ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல அவங்களுடைய ஸ்லோகன் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நாங்க போராடுவோம் போராடுவோம், எங்களுடைய உரிமை இது அப்படின்னு சொல்லிட்டு, தமிழுக்காக எங்களுக்கு வேண்டாம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வச்சுக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு சமயத்துல அதே மாதிரி கொள்கை என்ன பண்ணுவோம், அப்படி கை நீட்டிட்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி அவங்க கையை நீட்டி இதே மாதிரி ஒரு கை அந்த லேடிஸோட கையெல்லாம் குறுக்க வருது. பக்கத்துல இருக்கிற அந்த கையில போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்றாரு, அப்படியே பொறுமையா நைக்கா கழட்டிட்டு இருக்காரு. சோ இந்த லேடிஸோட 2 பேருடைய முகமும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மாறுது. இப்படி எட்டி பாக்குறாங்க. பட் அவங்களும் இது வந்து எவ்வளவு ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் இல்ல கெட்ட விஷயம்ன்றதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது. அது யார் அந்த லேடின்னு கூட அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. அது என்ன ஒரு இவ்வளவு கேமராஸ் வந்து போக்கஸ் பண்ணுது, அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லையா? போயிட்டு இப்படி அவுக்கிறதுலாம் எப்படி? இப்போ நம்ம என்ன சொல்றோம், பொது வெளியில திருடுறாங்க, ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது, சோ பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்குது, இங்க நடக்குது, ஒரு குழந்தைகளுக்கு நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு குட் டச் பேட் டச்சை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது இன்கேஸ் அவங்க தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் இவ்வளோ ஊடகங்கள் சுத்தி இருக்கிற இந்த மாதிரி ஒரு சமயத்துல அவர் அந்த விஷயம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. சோ வலையில கெளிட்டு கிட்டத்துக்கு வரும்போது கேமராவை பார்த்து விட்டாரா என்னவோ தெரியாது. ஸோ பேக் டு ஃபார்ம் அந்த வளையல் போகுது. திரும்பவும் அந்த கை வரும்போது சென்டர்ல இருக்கிற ஒரு லேடி என்ன பண்றாங்க, அதை வந்து இவர் கையை வந்து இப்படி தட்டி விடுறாங்க, கொஞ்சம் கொம்முனு அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்க்கும் போதே எப்படி இருக்கு, ஸோ இதை நம்ம எப்படி பார்த்தோமோ அது சிரிச்சுக்கிட்டு பார்த்தோமோ, என்னடா இப்படி பண்றாரேன்னு பார்த்தோமோ. ஆனா பிஜேபி அண்ணாமலை அப்படிலாம் பார்ப்பாரா, அவருடைய பார்வை எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணி திமுகவையும் திருட்டையும் எப்பவுமே வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணி போட்டாப்ல. இது பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ட்வீட்டோ ஒரு மெசேஜோ எது போட்டாலும் டோட்டலா இந்தியா முழுக்க எப்படியாவது ஃபேமஸ் ஆகி அப்படியே வளவலன்னு காட்டு தீ மாதிரி பரவி போடுது. இந்த ஒரு கவுன்சிலர் வந்து இந்த அளவு ஃபேமஸ் ஆயிருப்பாரானா சத்தியமா கிடையவே கிடையாதுங்க, நிஜமா தான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நிறைய பேர் அவரை பார்த்து பேசுற அளவுக்கு சரியான ஒரு ஃபேமஸ் ஆயிட்டாரு. பிகாஸ் இந்த மாதிரி மும்மொழி கொள்கை வந்து எவ்வளோ அளவுக்கு ஒரு இவங்களோட பிரகாரத்துல பார்க்கும் போது ரொம்ப டீசெண்டா இது வந்து ஒரு பெரிய விஷயமா, இது வேண்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்றத நாசம் பண்ற மாதிரி, ஏதாச்சும் ஒண்ணு மொக்க பண்ணி விடுற மாதிரி, மைனஸா பேசுற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சிலர் பண்ற விஷயம் எப்படி இருக்கும், யாருக்கு, சிஎம் அவர்களுக்கு. சோ மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு எப்படி இருக்கும், தூக்குங்க முடியுமா, நீங்க என்ன சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த ஆளுங்க எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க போது அவருக்கு அப்ப எந்த அளவு காண்டு வாங்கியிருப்பாரு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மும்மொழியால பயங்கர பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஒரு சைடு அண்ணாமலை வந்து ஒரு சாங்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டான்னு அவங்க சொல்றாங்க. பட் அவங்களுடைய தரப்பினர் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சு நடத்துறாங்க, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி பல கேள்விகள். சோ அதுல நீங்க எந்த ரகம், நீங்க ஓகே சொல்வீங்களா இல்லைன்னு சொல்வீங்களான்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய அப்டேட்ஸ் இதை மாதிரி பேசிட்டே இருக்கலாம். உங்களுக்கு குட்டி குட்டியான விஷயங்கள் ஒரு வீடியோஸா வந்து சேரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.